இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the pH of egg white is 7.18 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம எக்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன pHனே தெரியாது. நம்ம இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸோட pH வேல்யூ வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா? நம்ம நினச்சிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் மாலிகுல்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைல்டு ஆசிட் அண்ட் மைல்டு பேஸாக வந்து இருக்குது. அப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு ஆசிட் மைல்டு பேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டினாக நமக்கு வந்து மோர் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. இங்கே என்ன கொடுத்தாங்க, எக் ஒயிட்டோட pH நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7.8 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட H+ கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி pH அண்ட் த H+ கான்சன்ட்ரேஷன்? pH which is equal to minus log of நம்ம என்ன H+ கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அப்போ log of H+, அப்போ log of H+ which is equal to minus pH. ஓகே, ஸோ வாட் இஸ் த pH ஓட வேல்யூ? pH ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.8. அப்போ அது மைனஸ் என்ன வரும், -7.8 வந்து வரும். அப்போ வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H+? H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி-லாக் ஆஃப், ஓகே, ஆன்டி-லாக் ஆஃப் -7.8. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன மைனஸ் வந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூ வந்து எடுக்க முடியாது. அப்போ ஒன்னால நீங்கள் வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா -8.2 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ ஆன்டிலாக் நமக்கு இது எதுக்கு எடுக்கணும்? 0.2 தான் எடுக்கணும். 0.2க்கு வந்து ஆன்டிலாக் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.58 into 10 to the power of, இந்த -8 வந்து 10 to the power வந்து போயிடும். அப்போ H+ கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட்டில், எக் ஒயிட் வந்து H+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1.58 into 10 to the power of -8 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஒரு லிட்டர் எக்கோட ஒயிட் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய H+ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.58 into 10 to the power of -8 மோல்ஸ்.